Good morning dear students. நாம இந்த கிளாஸ்ல 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடத்தில் இருந்து செயற்கூறுகள்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். செயற்கூறுகள்னா என்ன? ஒரு செயற்கூறினுடைய பயன்பாடு என்ன? செயற்கூறின் வகைகள், செயற்கூறை அறிவிக்கும் வழிமுறைகள் இதையெல்லாம் பத்தி இந்த பாடத்துல பார்க்க போறோம். மேலும் பயனர் வரையறுத்த செயல்கூறுகள்னா என்ன? முன்கூட்டியே வரையறுத்து வைக்கப்பட்டுள்ள செயல்கூறுகள்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். முன்கூட்டியே வரையறுத்து வைக்கப்பட்டுள்ள செயற்கூறுகள்ல கணிதம் சம்பந்தப்பட்ட செயற்கூறுகள், சரங்களை கையாளும் செயற்கூறுகள், குறியுருக்களை கையாளும் செயற்கூறுகள் பத்தியும் நம்ம இந்த பாடத்துல விரிவா பார்க்கலாம். Dear students, நம்ம இன்னைக்கு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஒரு பெரிய ப்ரோக்ராமை செயல்படக்கூடிய சிறிய சிறிய பகுதிகளா பிரிச்சோம் அப்படின்னம்னா செயல்படக்கூடிய ஒவ்வொரு சிறிய பகுதிகளுக்கும் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பேரு. ஃபங்க்ஷன்ஸ் ஏன் யூஸ் பண்றோம்னா, ஒரு பெரிய ப்ரோக்ராமை சிம்பிளிஃபைடா சிறிய சிறிய பகுதிகளா பிரிச்சுக்க முடியும். அதை ஹேண்டில் பண்றதும் ஈஸி. ஒரு ஃபங்க்ஷனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோட் ரீயூசபிலிட்டி, reduce the size of the program. Functionsல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. built-in functions or predefined functions, user-defined functions. built-in functions அல்லது redefined functions அப்படிங்கிறது என்னன்னா, மென்பொருளில் முன்கூட்டியே வரையறுத்து வைக்கப்பட்டுள்ள செயற்கூறுகளுக்கு built-in functions அப்படின்னு பேரு. user defined functions அப்படிங்கிறது பயனரால் உருவாக்கப்படுபவை. ஃபங்க்ஷனுடைய தேவை என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டிவைட் அண்ட் கான்குயர். மிகப்பெரிய ப்ரோக்ராமை சிறிய சிறிய சப் ப்ரோக்ராமா பிரிச்சுக்க முடியும். ஒவ்வொரு சப் ப்ரோக்ராம்ஸுக்கும் பேரு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ சிறிய பகுதிகளில் நம்முடைய முழு கவனத்தையும் செலுத்தி அதை டெஸ்டிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். கோட் ரீயூசபிலிட்டி. ஒரு சிறிய நிரலை நம்ம ப்ரோக்ராமில் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல திரும்ப ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இது நிரலின் நீளத்தை குறைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. built-in functions அப்படின்னா என்னங்கிறத பத்தி பார்க்கலாம். முன்கூட்டியே வரையறுத்து வைக்கப்பட்டுள்ள செயற்கூறுகளுக்கு built-in functions பேரு. built-in functions தலைப்பு கோப்புகள்ல சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். அதாவது அதனோடு தொடர்புடைய தலைப்பு கோப்புகள்ல அது இணைத்து வைக்கப்பட்டிருக்கும். தலைப்பு கோப்புகள் .h அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனோட முடிஞ்சிருக்கும்ங்கிறது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், stdio.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல்ஸ் gets character, put character, get ch, put ch அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸை தன்னுள் சேமிச்சு வச்சிருக்கும். ஒரு தலைப்பு கோப்புல ஒன்றுக்கு மேற்பட்ட செயற்கூறுகள் இருக்கலாம். இப்ப stdio.h அப்படிங்கிற தலைப்பு கோப்புல என்னென்ன செயற்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் get char, செகண்ட் ஒன் put char, தேர்ட் ஒன் gets, ஃபோர்த் ஒன் puts. இப்போ get char and put char ஃபங்க்ஷனை பத்தி பார்ப்போம். get char அப்படிங்கிறது விசைப்பலகையிலிருந்து ஒரு குறியுருவை உள்ளீடாக பெற்று மாறியில் சேமிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. put char ஃபங்க்ஷன் மாறியில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள குறியுருவை திரையில் வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்ப இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா, கேரக்டர் ch அப்படிங்கிற வேரியபிள்ல get char மூலமா ஒரு கேரக்டரை இன்புட் வாங்கியிருப்போம். அடுத்து put char மூலமா அந்த கேரக்டரை ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணியிருப்போம். அதற்கு அடுத்ததா gets and puts செயற்கூறுகளை பத்தி பார்க்கலாம். gets விசைப்பலகையிலிருந்து சரத்தை உள்ளீடாக பெறுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. புட்ஸ் செயற்கூறு உள்ளீடாக பெறப்பட்ட சரத்தை திரையில் வெளிப்படுத்துவதற்கு
பயன்படுகிறது. புட்ஸ் எப்பயுமே சரங்களை ஒரு புதிய வரியில் பிரிண்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் str50 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். கெட்ஸ் மூலமாக அதற்கு உள்ளீடு வாங்குகிறோம். STRல சேமிக்கப்பட்டுள்ள சரத்தை புட்ஸ் அப்படிங்கிற செயற்கூறு மூலமாக திரையில் வெளிப்படுத்துகிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு அவுட்புட்டில் என்டர் எ ஸ்ட்ரிங்னு ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆகும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு என்ட்ரு பண்ணுறோம். அதுக்கு அடுத்த லைனில் நம்ம என்ட்ரு பண்ண கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்ஸ் திரையில் வெளிப்படுத்தப்படும். கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸ். கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் சி type.h அப்படிங்கிற தலைப்பு கோப்பில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். This header file defines various operations on characters. So C type.h அப்படிங்கிற தலைப்பு கோப்பில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள செயற்கூறுகள் குறியுருக்களின் மீது பல்வேறு செயல்பாடுகளை செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. First function is all num. இது இஸ் ஆல்ஃபா நியூமரிக் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு பயன்படுது. நாம் உள்ளீடாக தரக்கூடிய ஒரு குறியுருவானது ஆல்ஃபாபெட்ஸா அல்லது நியூமரிக்ஸா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. நாம் இன்புட்டாக கொடுக்குற ஒரு கேரக்டர் ஆல்ஃபாபெட்ஸோ அல்லது நியூமரிக்காவோ இருந்துச்சுன்னா 1ங்கிற ஆன்சர் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதர்வைஸ் இட் ரிட்டர்ன்ஸ் 0. இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் இஸ் ஆல்ஃபா ஆல் நியூமரிக் பேரந்தசிஸில் கேரக்டர் சி. ஸோ நம்ம இங்கே கெட் கேர் மூலமாக ஒரு கேரக்டரை இன்புட் வாங்குகிறோம். அதை செக் பண்ணுறோம். அல்ஃபாபெட்ஸாக நம்பர்ஸான்னு செக் பண்ணுறோம். அதனுடைய ஆன்சர் ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிற கேரக்டரை இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஏங்கிற கேரக்டர்ஸ் ஒரு அல்ஃபாபெட்ஸ். ஸோ நமக்கு ஆன்சர் 1ங்கிற ஆன்சர் கிடச்சிருக்கு. செகண்ட் இன்புட்டில் ஆம்பர்சன்ட் சிம்பிள்ஸ் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். அது அல்ஃபாபெட்ஸும் கிடையாது, நியூமரிக்கும் கிடையாது. ஸோ நமக்கு ஆன்சர் 0ங்கிறது அவுட்புட்டாக கிடைக்கும். இரண்டாவது செயற்கூறு இஸ் ஆல்ஃபா. நாம் உள்ளீடாக கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் அல்ஃபாபெட்ஸா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். அல்ஃபாபெட்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு 1ங்கிற ஆன்சர் அவுட்புட்டாக கிடைக்கும். அதர்வைஸ் 0ங்கிறது நமக்கு அவுட்புட்டாக கிடைச்சிருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் ஒரு கேரக்டரை என்ட்ரு பண்ணுறோம். கெட் கேர் மூலமாக அந்த கேரக்டரை சிஹெச்ங்கிற வேரியபிளில் சேவ் பண்ணியிருக்கோம். சிஹெச்சில் சேவ் பண்ண வேரியபிளை இஸ் ஆல்ஃபாங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக செக் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் சைடு அவுட்புட்டில் ஃபஸ்ட்டு இன்புட்டுக்கு ஒய்ங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ ஒய்ங்கிறது ஒரு அல்ஃபாபெட்ஸ். நமக்கு 1ங்கிற ஆன்சர் ரிட்டனாக கிடைக்கும். செகண்ட் அவுட்புட்டில் 10ங்கிற நம்பர்ஸை இன்புட்டாக கொடுத்துருக்கேன். 10 அப்படிங்கிறது அல்ஃபாபெட்ஸ் கிடையாது. ஸோ நமக்கு 0ங்கிறது அவுட்புட்டாக கிடைச்சிருக்கும். தேர்ட் ஃபங்க்ஷன் இஸ் டிஜிட். இந்த ஃபங்க்ஷன் மூலமாக நாம் உள்ளீடாக கொடுக்கக்கூடிய குறியுருவானது ஒரு எண்ணா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். நம்பர்ஸான்னு செக் பண்ணி பார்ப்போம். நாம் உள்ளீடாக கொடுக்கக்கூடியது எண்ணாக இருந்தால் 1ங்கிறது அவுட்புட்டாக கிடைக்கும். அதர்வைஸ் இட் ரிட்டர்ன் 0. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் சியின் மூலமாக சிஹெச்க்கு ஒரு இன்புட் வாங்கியிருக்கேன். சிஹெச்சில் உள்ள கேரக்டரை இஸ் டிஜிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக செக் பண்ணுறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்டர் எ கேரக்டர் அப்படிங்கிறதுல 10 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ 10 அப்படிங்கிறது டிஜிட்ஸ் நம்பர். ஸோ நமக்கு 1ங்கிறது அவுட்புட்டாக கிடைச்சிருக்கும். அடுத்த இன்புட்டில் ஆம்பர்சன்ட் சிம்பிள்ஸ் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஆம்பர்சன்ட் சிம்பிள்ஸ் டிஜிட்ஸ் கிடையாது. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் 0. அடுத்த ஃபங்க்ஷன் இஸ் லோயர். நாம் உள்ளீடாக கொடுக்கக்கூடிய குறியுருவானது லோயர் கேஸ் லெட்டரா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும். லோயர் கேஸ் லெட்டரா இருந்தால் இட் ரிட்டர்ன்ஸ் 1. அதர்வைஸ் இட் ரிட்டர்ன்ஸ் 0. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா சிஹெச்ங்கிற குறியுருக்கு ஒரு கேரக்டர் இன்புட்டாக வாங்கியிருக்கேன். அதை இஸ் லோயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக செக் பண்ணியிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடு அவுட்புட்டில்
enter a character அப்படிங்கிறதுல r அப்படிங்கிற இன்புட் கொடுத்துருக்கேன். r அப்படிங்கிறது lower case letter, so it returns the value 1. செகண்ட் இன்புட்ல enter a character அப்படிங்கிறதுல capital alphabets r அப்படிங்கிறது இன்புட்டா கொடுத்துருக்கேன். It's not a lower case, so it returns the value 0. அடுத்த செயற்கூறு is upper. இது கொடுக்கப்பட்ட ஒரு குறியுரு அப்பர் கேஸ் வகையை சார்ந்ததா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும். அப்பர் கேஸ் லெட்டரா இருந்தா it returns value 1, otherwise it returns 0. ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸில் சேமஸ் அதே மாதிரி தான் ஒரு கேரக்டர் இன்புட்டாக வாங்கியிருக்கோம். அந்த கேரக்டர் அப்பர் கேஸ் லெட்டரா அப்படிங்கிறத ஈஸ் அப்பர்ங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக செக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் எ கேரக்டர் அப்படிங்கிறதுல கேபிட்டல் லெட்டர் ஹெச்ங்கிறத இன்புட்டாக கொடுத்துருக்கேன். கேபிட்டல் லெட்டர் ஹெச்ங்கிறது அப்பர் கேஸ் லெட்டர், ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் வேல்யூ 1. செகண்ட் அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் எ கேரக்டர் அப்படிங்கிறதுல ஸ்மால் லோயர் கேஸ் லெட்டர் ஹெச் அப்படிங்கிறத இன்புட்டாக கொடுத்துருக்கேன். இட்ஸ் நாட் ஏ அப்பர் கேஸ் லெட்டர், ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ 0. டு அப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நாம் உள்ளீடாக கொடுக்கக்கூடிய ஒரு குறியுருவை அப்பர் கேஸ் லெட்டராக கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். நம்ம அப்பர் கேஸ் லெட்டராக இன்புட்டை கொடுத்தோம்னா எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அப்பர் கேஸ் லெட்டரை ஸ்க்ரீனில் அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் டி அப்படிங்கிற வேரியபிளில் லோயர் கேஸ் லெட்டர் ஏங்கிறத வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன். டு அப்பர் ஃபங்க்ஷன் மூலமாக டியில் உள்ள கேரக்டரை அப்பர் கேஸ் லெட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். டியை ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இன்புட்டாக கொடுத்த லோயர் கேஸ் லெட்டர் ஏங்கிறது அப்பர் கேஸ் லெட்டர் ஏவா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிருக்கும். அடுத்த ஃபங்க்ஷன் டு லோயர். இந்த ஃபங்க்ஷனுடைய பயன் நாம் உள்ளீடாக கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டரை லோயர் கேஸ் லெட்டராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம லோயர் கேஸ் லெட்டரை இன்புட்டாக கொடுத்தா எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அது அப்படியே ஸ்க்ரீனில் அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் டிங்கிற வேரியபிளில் அப்பர் கேஸ் லெட்டர் ஏங்கிறத சேவ் பண்ணியிருக்கோம். அதை டு லோயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக லோயர் கேஸ் லெட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதை ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அப்பர் கேஸ் லெட்டராக கொடுத்த ஏங்கிற வேல்யூ அவுட்புட்டாக கிடைக்கிறப்ப லோயர் கேஸ் லெட்டர் ஏவா கன்வெர்ட் ஆகிருக்கும். அடுத்த தலைப்பு ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன். இப்போ செயற்கூறுகளில் சரங்களை கையாளுவதற்குன்னு சில செயற்கூறுகள் இருக்கு. சரங்களை கையாளுவதற்கான செயற்கூறுகள் string.h அப்படிங்கிற தலைப்பு கோப்பில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். The library string.h has several common functions for dealing with strings stored in array of characters. The string.h header file is to be included before using any string functions. Strings அப்படிங்கிறது array of characters. குறியுருக்களின் தொகுதிக்கு strings அப்படின்னு பேரு. ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை நம்ம நிரலில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி string.h அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைலை நம்முடைய நிரலில் சேர்த்துருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் string copy, அதாவது strcpy. The string copy function takes 2 arguments. strcpy அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் 2 ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கும், டார்கெட் அண்ட் சோர்ஸ். இதில் எதிலிருந்து எந்த ஸ்ட்ரிங்ஸுக்கு காப்பி பண்ணோம்னா சோர்ஸ் ஸ்ட்ரிங்கில் உள்ளதை டார்கெட் ஸ்ட்ரிங்குக்கு காப்பி பண்ணி கொடுத்துருக்கோம். அதற்குள்ள எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கீழே கொடுத்துருக்கோம். சோர்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை சேவ் பண்ணியிருக்கேன். டார்கெட் அப்படிங்கிற வேரியபிளில் டார்கெட் அப்படிங்கிற வேல்யூவை சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ சோர்ஸில் உள்ள ஸ்ட்ரிங்கை டார்கெட்டுக்கு காப்பி பண்ணுறேன். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இன் சோர்ஸ் பிஃபோர் காப்பீடு கம்ப்யூட்டர் சயின்ஸ், காப்பி பண்ண பிறகு டார்கெட்டில் உள்ள டார்கெட்டுங்கிற வேல்யூ கம்ப்யூட்டர் சயின்ஸாக மாறி இருக்கும். strlen ஸ்ட்ரிங் லென்த்
ஒரு சரத்தில் உள்ள உருக்களின் எண்ணிக்கையை அல்லது சரத்தின் நீளத்தை கண்டறிவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. சரங்களின் நீளத்தை கணக்கிடும் பொழுது நல் கேரக்டரை இன்க்ளூட் பண்ணிக்காது. அதாவது நல் கேரக்டரை ஒரு கேரக்டரா எடுத்து லென்த்தை கால்குலேட் பண்ணாது. எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ல சோர்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறத சேவ் பண்ணியிருக்கேன். அதனுடைய லென்த்தை அடுத்த லைன்ல strlen ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அவுட்புட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கோட லென்த் 16. அடுத்த ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் கம்பேரிசன். 2 சரங்களை ஒப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. strcmp. 2 சரங்களை ஒப்பிடும் பொழுது முதல் சரமானது இரண்டாவது சரத்தை காட்டிலும் அதிக ASCII வேல்யூஸை பெற்றிருந்தால் நேர்ம எண்ணை விடையாக கொடுக்கும். முதல் சரம் இரண்டாவது சரத்தை காட்டிலும் குறைவான ASCII மதிப்பை பெற்றிருந்தால் எதிர்மறை எண்ணை விடையாக கொடுக்கும். 2 சரங்களும் சமம் எனில் 0ங்கிற ஆன்சர் நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ல ஸ்ட்ரிங் 1 அப்படிங்கிறதுல கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேல்யூவை சேவ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங் 2ல சயின்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை சேவ் பண்ணியிருக்கேன். strcmp ஃபங்க்ஷன் மூலமா ஸ்ட்ரிங் 1ஐயும் ஸ்ட்ரிங் 2ஐயும் கம்பேர் பண்ணுறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2 ஸ்ட்ரிங்ஸும் நாட் ஈக்குவல். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் கிவன் ஸ்ட்ரிங் இஸ் ஆர் நாட் ஈக்குவல்ங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். strcat string cat string. The strcat function takes 2 arguments, target and source. This function appends copy of the character string pointed by the source to the end of string pointed by the target. இதுல source string target string ஓட இறுதியில காப்பி ஆயிருக்கும், ஜாயின் ஆயிருக்கும். ஸோ 2 சரங்களை ஒன்றாக இணைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது strcat. இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ல டார்கெட் அப்படிங்கிற வேரியபிள்ல லேர்னிங் C++ இஸ் ஃபன் அப்படிங்கிற வேல்யூவை சேவ் பண்ணியிருக்கேன். சோர்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல ஈஸி அண்ட் வெரி யூஸ்ஃபுல் அப்படிங்கிற வேல்யூவை சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ டார்கெட் ஸ்ட்ரிங்கையும் சோர்ஸ் ஸ்ட்ரிங்கையும் strcat ஃபங்க்ஷன் மூலமா கான்கர்டினேட் பண்றோம். அவுட்புட் ஸ்கிரீன்ல லேர்னிங் C++ இஸ் ஃபன், ஈஸி அண்ட் வெரி யூஸ்ஃபுல் அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு ஆன்சரா கிடைச்சிருக்கும். strupper இது அடுத்த ஃபங்க்ஷன். The strupper strupr function is used to convert the given string into uppercase letter. உள்ளீடாக கொடுக்கக்கூடிய சரத்தினை அப்பர் கேஸ் லெட்டர்ஸா மாத்தி கொடுத்திருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ல str1 அப்படிங்கிறதுல ஒரு இன்புட் வாங்குறோம். அதை strupr அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமா அப்பர் கேஸ் லெட்டரா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைட் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா வெல்கம் அப்படிங்கிற லோயர் கேஸ் லெட்டரை இன்புட்டா கொடுத்துருக்கேன். அவுட்புட் லோயர் கேஸ் லெட்டர் அப்பர் கேஸ் லெட்டரா கன்வெர்ட் பண்ணி நமக்கு அவுட்புட்டா ஆன்சர் கிடைச்சிருக்கும். அடுத்த ஃபங்க்ஷன் strlwr ஸ்ட்ரிங் லோயர். ஸ்ட்ரிங் அப்பரோட ஆப்போசிட். நாம உள்ளீடா கொடுக்கக்கூடிய சரத்தினை லோயர் கேஸ் லெட்டரா கன்வெர்ட் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். str1 அப்படிங்கிற வேரியபிள்ல ஒரு சரத்தை இன்புட்டா வாங்கியிருக்கோம். அதை str லோயர் ஃபங்க்ஷன் மூலமா லோயர் கேஸ் லெட்டரா கன்வெர்ட் பண்ணி அவுட்புட் கொடுத்துருக்கோம். ஸோ அவுட்புட் ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படிங்கிற இன்புட்டை அப்பர் கேஸ் லெட்டர்ல கொடுத்துருக்கேன். அவுட்புட் வெல்கம்ல உள்ள எல்லா லெட்டர்ஸும் லோயர் கேஸ் லெட்டரா மாறி ஸ்கிரீன்ல நமக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபைன்டு இன் math.h header files.
கணக்கீட்டு சம்பந்தமான செயற்கூறுகள் அனைத்தும் math.h என்னும் தலைப்பு கோப்பில் வரையறுத்து வைக்கப்பட்டிருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது cos. The cos function takes a single argument in radians. cos ஃபங்க்ஷனுக்கு நாம கொடுக்கக்கூடிய மதிப்பு ரேடியன்ஸ்ல இன்புட்டா எடுத்துக்கும். cos ஃபங்க்ஷனுடைய அவுட்புட் -1 to +1 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். cos ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ற வேல்யூவோட டேட்டா டைப் டபுளா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், அல்லது லாங் டபுளா இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 0.5 ஓட cos மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ cos ஆஃப் 0.5 ஓட வேல்யூ 0.877583. அடுத்து sqrt function square root. The sqrt function returns the square root of the given value. கொடுக்கப்படக்கூடிய எண்ணின் வர்க்கமூலத்தை கண்டறிவதற்கு sqrt செயற்கூறானது பயன்படுத்தப்படுகிறது. The sqrt function takes a single non-negative argument. sqrt functionல உள்ளீடா கொடுக்கக்கூடிய மதிப்பு பாசிட்டிவ் நம்பரா இருக்கணும். நெகட்டிவ் நம்பர் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னம்னா எரர் வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ல எக்ஸோட மதிப்பு 625 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்த லைன்ல sqrt ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். எக்ஸ்ல உள்ள வேல்யூவோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். அவுட்புட் ஸ்கிரீன்ல 625 ஸ்கொயர் ரூட் வேல்யூ 25 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சரா கிடைச்சிருக்கும். அடுத்து பவர் ஃபங்க்ஷன். The power function returns base raised to the power of an exponent. Base value ஓட exponent நமக்கு திரும்ப கொடுக்கும். அடுத்து பவர் ஃபங்க்ஷன். பவர் ஃபங்க்ஷன் பேஸ் செயலுருவினுடைய எக்ஸ்பனண்ட் மதிப்பை திரும்ப நமக்கு கொடுக்கும். பவர் ஃபங்க்ஷன் 2 ஆர்குமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கும். ஒன்று பேஸ், இன்னொன்று எக்ஸ்பனண்ட். ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா பவருங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பேஸ் மதிப்போட எக்ஸ்பனண்ட் வேல்யூவை நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ், முன்கூட்டியே வரையறுத்து வைக்கப்பட்டுள்ள சார்புகள் அல்லது பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பயனர் தமக்கு தேவையான செயல்கூறை தாமே வரையறுத்து கொள்ளும் முறைக்கு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பேர். We can also define new functions to perform a specific task. These are all called as user defined functions. ஒரு பயனர் வரையறுக்கும் செயல்கூறை வரையறுப்பதற்கு என்ன தொடரியல் அப்படின்னா, ஒரு செயற்கூறு திரும்ப அனுப்பக்கூடிய மதிப்பின் தரவினம் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணணும், ரிட்டர்ன் டேட்டா டைப். அடுத்து பயனர் வரையறுக்கக்கூடிய செயற்கூறுக்கு ஒரு பேர், ஃபங்க்ஷன் நேம். பேராமீட்டர்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது ஆப்ஷன் உள்ளது. செயற்கூறை அழைக்கும் பொழுது நாம் ஏதேனும் மதிப்பினை அதோடு அனுப்பினால் அதை பெறுவதற்கு பேராமீட்டர்ஸ் லிஸ்ட் அளவுருக்களின் மதிப்பானது பயன்படுத்தப்படுகிறது. பாடி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அந்த செயல்கூறு என்ன செயல்பாட்டை செய்யணுமோ அதற்குண்டான கட்டளைகள் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸில் இடம்பெற்றிருக்கும். ஸோ ஒரு செயல்கூறை வரையறுத்தலுக்கு ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்னா ரிட்டர்ன் டேட்டா டைப், ஃபங்க்ஷன் நேம், பேரன்தீசிஸ்ல பேராமீட்டர்ஸ் லிஸ்ட், தென் பிரேசஸ்குள்ள செயல்கூறு செய்ய வேண்டிய செயல்களுக்கான கட்டளைகள். The written data type is any valid data type of C++. செயற்கூறு திரும்ப அனுப்பக்கூடிய மதிப்பினுடைய தரவு இனம் C++ல உள்ள valid data typeல ஏதாவது ஒன்றா இருக்கலாம். The function name is a user defined identifier. செயற்கூறுக்கு பயனர் சூட்டக்கூடிய பெயர். The parameters list, which is optional, is a list of parameters, that is a list of variables preceded by data types and separated by commas. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் parameters list அப்படிங்கிறது ஆப்ஷனல்.
பேராமீட்டர்ஸ் லிஸ்ட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேரியபிள்ஸ் அல்லது பேராமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது காற்புள்ளியால் பிரிக்கப்பட்டிருத்தல் வேண்டும். The body of the function comprises C++ statements that are required to perform the intended ask of this function. Body of the function அப்படிங்கிறது அந்த செயல்கூறு செய்ய வேண்டிய செயல்பாட்டுக்கான கட்டளைகளை கொண்டிருக்கும். இப்போ யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். add அப்படிங்கிறது அந்த செயல்கூறுவினுடைய பெயர். int அப்படிங்கிறது அந்த செயல்கூறு செயல்பட்டு முடிந்த பின்பு திரும்ப அனுப்பக்கூடிய மதிப்பின் தரவு வகை. இன்டிஜர் a, இன்டிஜர் b அப்படிங்கிறது அந்த செயற்கூறு ஏற்றுக்கொள்ளக்கூடிய 2 மதிப்பின் தரவு இனங்கள் மற்றும் மாறிகள் parameters list. பிரேசஸ்குள்ள return a plus b உள்ளீடா பெறக்கூடிய a மதிப்பையும் b மதிப்பையும் கூட்டி செயல்கூறை அழைத்த கூற்றுக்கு மதிப்பை திரும்ப அனுப்பும். மெயின் ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா சம்ங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். தென் ஆட்ங்கிற செயல்கூறை கால் பண்ணியிருக்கேன். ஆட்ங்கிற செயல்கூறை கால் பண்ணுறதுக்கு 2 வித மதிப்புகளை அனுப்பணும். ரெண்டுமே இன்டிஜர் வேல்யூவாக இருக்கணும். செயற்கூறு அந்த 2 வேல்யூவையும் ஆட் பண்ணி அழைத்த செயற்கூறுக்கு மதிப்பை திரும்ப அனுப்பும். செயற்கூறில் வரையறுக்கப்பட்டுள்ள மாறிகளுக்கு ஃபார்மல் பாராமீட்டர்ஸ் அப்படின்னு பேரு. அழைக்கும் செயல்கூறு மெயின் ஃபங்க்ஷன்ல வரையறுக்கப்பட்டுள்ள ஆட்ங்கிற ஃபங்க்ஷன்ல உள்ள வேல்யூஸ்க்கு ஆக்சுவல் பாராமீட்டர்ஸ் அப்படின்னு பேர். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த கிளாஸ்ல இதுவரைக்கும் செயற்கூறுகள்னா என்ன, ஒரு செயற்கூறை அறிவித்தலுக்கான வழிமுறைகள், முன்கூட்டியே வரையறுத்து வைக்கப்பட்டுள்ள செயல்கூறுகள், பயனர் வரையறுக்கும் செயல்கூறுகள்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். மேலும் கணிதம் சம்பந்தப்பட்ட செயலுறுப்புகள், சரங்களை கையாளும் செயற்கூறுகள், குறியுருக்களை கையாளும் செயற்கூறுகள் பற்றியும் பார்த்தோம். ஒரு பயனர் வரையறுக்கும் செயல்கூறை எவ்வாறு உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த கிளாஸ்ல பயனர் வரையறுக்கும் செயல்கூறுகளில் செயலுறுப்பு, நாம அடுத்த கிளாஸ்ல முன்னியல்பு செயலுறுப்புகள்னா என்ன, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ், அதையெல்லாம் பற்றி நம்ம அடுத்த கிளாஸ்ல டீப்பாக பார்க்கலாம்.